அனைவருக்கும் வணக்கம். இந்த எப்போ ராஜா படத்தை வந்து திரையிட்டு ஒரு 25 தேட்டர் 25 ஊர்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு வந்து சின்ன படங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்த முதல்ல பத்திரிகை, மீடியா, இணையதள மக்களுக்கு நன்றி. எனக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணால் இதை வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுத்ததுக்கு நான் மக்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு தேட்டர் கொடுத்து உதவிய திரையரங்கு உரிமையாளர் அனைவருக்கும், ரோஹினி தேட்டர் ஆகட்டும், ஏஜிஎஸ் தேட்டர் ஆகட்டும், நமக்கு ஆல்பர்ட் தேட்டர் ஆகட்டும், உட்லண்ட்ஸ் தேட்டர் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய தேட்டர் நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. முதல்ல அந்த திரையரங்கு உரிமையாளர் அனைவருக்கும் எனக்கு வந்து பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் நான் இன்னும் வந்து படங்கள் எடுத்து தயாரித்து பண்ணி மக்களுக்கு வந்து மகிழ்வுக்கு வகையில் நான் ஏதாவது நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லுவேன். அதுமா இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்தடுத்து வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னு நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். அடுத்த படம் வந்து மக்கள் தொடர்பாளன்னு வந்து ஷூட்டிங் அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த படம் கொண்டாடின மாதிரி அதுவும் கொண்டாடுற வகையில் இருக்கும். அருமையாக வந்திருக்கு ஸ்கிரிப்டு. அதுக்கப்புறம் தர்மத்தின் தலைவன்ற ஒரு படம் ரஜினி சார் நடித்து பெரிய ஹிட்டான படம். அந்த டைட்டிலில் நான் ஒரு படம் பண்ணுறேன். அந்த படமே எனக்கு வந்து உங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். மேலும் வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, மீடியாவாகட்டும், ஊடகமாகட்டும், அவங்களுக்கு நன்றி. மக்களில் வந்து அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு 100 ரூபா 200 ரூபா டிக்கெட்டு கொடுத்து படத்தை பார்த்து அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவங்க காலை தொட்டு வணங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஒருத்தர் தான் பேசலாம். பார்ட் 2 வருது பிரதர். பார்ட் 2 வந்து ஃபஸ்ட்டு 1 எடுக்கிறப்ப செகண்டுக்கு உண்டான சில சீன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ பார்ட் 2 வந்து வெகு விரைவில் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மக்கள் தொடர்பான ரிலீஸ்க்கு அப்புறம் பார்ட் 2 வரும். ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம் சார். சொல்லுங்கள், பேசுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். சிறிய படங்கள் ஓடுவது திரையரங்களுக்கும் சினிமா துறைக்கும் நல்லது. படத்தோட ஹீரோ சப்ஜெக்ட் தான். அது வந்து நல்ல கதை எடுத்தோம்னா நல்லா படம் ஓடும். அந்த தேட்டர் நாங்களும் எல்லா தேட்டரும் சின்னவங்களுக்கும் பெரியவங்க கொடுப்போம். நாங்கள் இந்த படம் என்ன கொடுத்தா 5 ஓடுது, நல்லா ஓடுது, அப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்ல படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பேர் வந்து விஜய் வெங்கடேஷ். இந்த படத்தில் நல்லா ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க வின்ஸ்டார் விஜய், அவருக்கு நன்றி. ஸோ நல்லா வந்திருக்க படம். இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் வந்து நீங்கள் தான். ஸோ உங்களுக்காக தான் இந்த சக்ஸஸ் அண்ட் ஒரு தேங்க்ஸ் மீட்டு. ஸோ நீங்கள் இல்லாமல் ஆக்சுவலி இந்த வரைக்கும் இந்த சக்ஸஸ் மீட்டு ஒரு ஆடியன்ஸ் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச். அண்டு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து கன்னடா இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணி இன்னும் நிறைய படம் ஆக்ட் பண்ணணும்னு தோணுது. எனக்கு ரொம்ப லைக் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஸோ அது வின்ஸ்டார் விஜய் சார் சொன்ன மாதிரி இன்னும் எவ்வளோ படம் எடுக்கலான்னு சொன்னாங்க. எல்லா படத்துக்கும் அவருக்கு ஆல் த பெஸ்ட். உங்கள் சப்போர்ட் இப்படியே இருக்குது. தேங்க்யூ வெரி மச். சார் இங்கே வந்த பிரிண்ட் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த எப்போதும் ராஜா படத்தில் நான் வந்து ஒரு நல்லான வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது கொடுத்த வின்ஸ்டார் விஜய்க்கும் நன்றி. படம் பார்த்து சொல்கிறதுக்கும் எல்லாரும் சொல்லாச்சு. அது பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. எதுவும் சொல்ல வைங்க நினைச்சேன். இவர் வந்து நம்ம படத்துக்கு கோ ப்ரொடியூசரு, படத்தில் நடிச்சிருக்காரு. நடிச்சது அதாவது தற்செயலாக இவர்கள் நண்பராகி கோ ப்ரொடியூசராகி அதன் வாயிலாக எனக்கு ஒரு நடிப்புத்துறையில் ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றும் ஒன்றாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சினிமா உலகத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக எனக்கு அமைத்து கொடுத்தவர் வின்ஸ்டார் விஜய் சார் அவர்கள் தான். நன்றி, வணக்கம். மீடியாவுக்கு அனைவருக்கும் வணக்கம். கேட்டதுதான் அனைவருக்கும் வணக்கம். இவர் வந்து ஹீரோயினோட தாத்தா கேரக்டர் பண்ணிருக்காரு. இவர் ஒரு பேசுங்க. டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு, எனக்கு தாத்தா கேரக்டர் கொடுத்து பிரமப்படுத்திருக்காரு. எல்லாரும் சேர்ந்து நன்றி பண்ணு. இல்லை, நமக்கு சின்ன வயசுலேருந்தே விஜயகாந்த், விஜய், ரஜினி, எம்ஜிஆர் எல்லாருமே பிடிக்கும். அவங்க ஃபாலோ பண்ணா வெற்றி ஃபார்முலா அது. அதனால நானும் அதை ஃபாலோ பண்ணேன்.
இல்லை இது ரிலீஸுக்கு நான் ரொம்ப போராடிட்டேன். ரொம்ப நமக்கு தேவை எவ்வளோ வேற யாராங்கன்னா முடிஞ்சிருக்காது. இது கடவுள் துணியோடு நான் இந்த படத்தை வெளியே கொண்டு வந்தேன். கடவுள் இருக்காங்க, மக்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்க, இல்லைன்னா இத்தனை நாள் படம் வந்து ஓடி இருக்காது, தேட்டரில் எல்லாம் தூக்கியிருப்பாங்க. நம்ம மக்கள் சப்போர்ட்டும் இறைவன் சப்போர்ட்டும் நமக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில் நான் வந்து படத்தை வந்து இப்போ ஒரு புது பிடிச்சது வந்து படம் போல் வராங்க. ஆனா அதே டைம்ல வந்து ரீரிலீஸ்னு சொல்லிட்டு இந்த படம் 3 வாரமாயிரம் அதெல்லாம் படம் போடுறாங்க. அப்போ அந்த படத்தோட பாதிப்பு வராதா? இல்ல, மக்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அதை போய் பார்க்க இல்ல, போறோம். அது வந்து டிவில 1000 ரூபாய் போட்டு தேடி. ஆமா, சரிங்களா? கரெக்ட். அப்போ இது வந்து ஒரு 50 ரூபாய் கொடுத்து படம் பார்த்துக்கிறாங்க. அந்த படம் அந்த பாதிப்பு நிச்சயமா பாதிக்குன்னு. ப்ரொடியூசரா இருக்கீங்க, ஆமா. கேட்கலாம். அது இருக்கீங்க. ஆமா, அந்த ப்ரொடியூசர்ஸ் யோசிக்கணும். சரி, சின்ன படத்துக்கு நம்ம போடக்கூடாது, இதே அவங்க பெரிய படம் வரும்போது போட்டாங்கன்னா அவங்க கெத்தை நம்ம பாராட்டலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன படம் இருக்கிறது அவங்க கிட்ட தான் மோதுவாங்க. இதே ஒரு விஜய் சார் படமோ இல்ல ரஜினி சார் படம் வரும்போது போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவங்க கெத்தை யார்கிட்ட காட்டணுமோ அதை காட்டினா நல்லா இருக்கும். சரி, அதுக்குண்டான வாய்ப்பு மீட்டிங் வரும்போது நான் நிச்சயமா பேசுறேன். அதான் மக்கள் துறவான ஆல்மோஸ்ட் ஒரு 40% முடிச்சாச்சு. 1ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றோம் கோவாவில். ஸோ 20 days ஷூட் முடிச்சா படம் ரெடி ஆகுது. 10 வருஷம் எடுக்கல, பூஜை போட்டு கொஞ்சம் கொரோனாவில் ஆமா, கொரோனாவில் ஒரு 3 வருஷம் அதான் நமக்கு ஓன் ரிலீஸ் பண்ணோம், யாரும் நமக்கு சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால ஃபண்ட் ரெடி பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. வேற ஒன்றும் ரீசன் கிடையாது. ஃபண்டு படம் வந்து மக்கள் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு 5ஆவது நாள் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. இதுவே பெரிய சக்சஸ் தான். இன்னொன்று நமக்கு வந்து லாபம் வரும் வராதுன்றதுலாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் எனக்கு இன்கம் என்ன தேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் தராங்கன்றது தெரியும். ஸோ நிச்சயமாக இது ஒரு வெற்றி படமாக. இன்னும் நாங்கள் எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எஃப்எம்எஸ், சேட்டலைட்டு, சேனல் ரைட்ஸு, இந்த மாதிரி ஹிந்தி, தெலுங்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும்போ எங்களுக்கு கன்ஃபார்மாக நாங்கள் போட்ட லாபம் எங்கள் கைக்கு வந்துடும். ஒன்றும் எப்பயும் உழைப்பு ஏமாத்தாது. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, நண்பன் எல்லாம் ஏமாத்துவாங்க. உழைப்பு மட்டும் ஏமாத்தாது. அந்த உழைப்பை நம்பி நான் இருக்கேன். சரி, கேட்கல. இல்ல, நமக்கு அரசியல் இல்ல, நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஈடுபாடும் இல்லை. இப்ப சினிமாவில் இருந்த விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு. அவர் இடம் இப்ப எம்டிஆ இருக்கு. அதை நான் ஃபில் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. ஆமா சார். இல்லை, எனக்கு அவங்க மேல ஆசை இல்லை. அவங்க ஏதாவது என்னை வந்து நீங்க எனக்கு டைரக்ஷன் பண்ணி கொடுங்கன்னா நான் பண்ணுவேன். நானும் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். அவங்க கேட்டா நான் அவங்க பார்த்துக்கு மரியாதை கொடுத்து நான் பண்ணுவேன். இல்லை, அது வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம். நம்ம இதுவரை யாரும் என்னை கேட்கல. கேட்டாங்கன்னா பண்ணி கொடுக்கலாம். நம்ம நடிக்கிறது தான் நம்ம லைஃப் லட்சியம். தேங்க்ஸ். அனைவருக்கும் நன்றி.